ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நானும் நலமுடன் இருக்கிறேன். சென்ற பதிவில் குணத்ரய விபாக யோகத்தில் 14வது அத்தியாயத்தில் முதல் 15 ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை பார்த்தோம் இல்லையா? அதன் மூலமாக குணங்கள் எல்லாம் நம்மிடையே எப்படி எவ்விதமாக செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ மேலும் அந்த குணங்களை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது 14வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம்ங்க. பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, சிறந்த செயலின் பயனோ சாத்வீகமானது. எந்த சிறந்த செயல் அப்படின்னா என்ன? தான தர்மங்கள் செய்வது, உதவி செய்வது. இதனுடைய பலன் எப்படிப்பட்டது அப்படின்னா சாத்வீகமானது, அதாவது சுகம், ஞானம், வைராக்கியம் முதலியன கொண்டது. அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல விதமான நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியது, தூய்மையானது என்று சொல்கிறார்கள். ராஜசமான செயலின் பயன் துயரமானது. ராஜசமான செயலின் பயன் அப்படின்னா என்ன? நாம் செவிற்றில் வீசேறியும் பந்து நம்மையே வந்து அடைவது போல நாம் செய்யும் தகாத காரியங்களுக்கு உண்டான தீய பலன் நம்மையே வந்தடைகிறது. தீய பலன்களை செய்வது தான் மற்றவர்களுடைய சொத்தை அபகரிப்பது, செல்வத்தை அபகரிப்பது, தன்னுடைய சுயநலத்திற்காக திரிவது. இதுதான் ராஜச குணம் என்று போற்றப்படுகிறது. இந்த குணத்திற்குண்டான பலன் என்னது? துயரம்தான், அவ்வளவுதான். தாமச செயலின் பயன் அறியாமை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. நாம எதுக்கு மற்றவங்களுக்காக இதையெல்லாம் உழைச்சு கொடுக்கணும்? இதை நாம் மற்ற பிறருக்காக நாம் எதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும்? நம்முடைய உடல் சுகத்திற்காக நாம் எதையும் செய்து நாம் வாழ்வதுதான் வாழ்க்கை. நல்லா குடிச்சிட்டு தண்ணி அடிக்கிறது, தூங்குறது, இது போன்ற விஷயங்களில் வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டு தன்னுடைய மனித பிறவி எதற்காக என்கின்ற ஒரு அறிவையே கொள்ளாமல், அந்த ஞானம் என்பதே இல்லாமல் ஒருவன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தால் அவனுக்கு மறுபிறவி அவனுக்கு புழுப்பூச்சி தான், அவ்வளோதான். மனிதனாக பிறக்க நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம்? அரிது அரிது மானிட பிறவியாதல் அரிது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மனித பிறவியின் மகத்துவத்தை அறியாதவனுக்கு மீண்டும் எப்படி மனித பிறவி கிடைக்காது. அதைத்தான் பகவான் கிருஷ்ணர் சொல்றாருங்க. இப்பொழுது 17வது ஸ்லோகம். சத்துவ குணத்திலிருந்து ஞானம் உண்டாகிறது, அவ்வளோதான். இல்லையா? சத்துவகுணத்துடன் நாம் காரியங்களை செய்யும் பொழுது அதுதான் ஞானம். ரஜோகுணத்திலிருந்து ஐயமின்றி பேராசை தான் உண்டாகிறது. ரஜோகுணத்தில் உண்டாகின்ற பேராசையின் காரணமாகத்தான் நாம் வேண்டாத விஷயங்களை நாம் செய்கிறோம். தமோ குணத்திலிருந்து கவனமின்மையும் மதிமயக்கமும். மதிமயக்கம் அப்படின்னா நம் மதிமயக்கத்தினால் கட்டுப்பட்டு தூக்கம், சோம்பேறித்தனம், அந்த வேண்டாத செயல்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள். இது எப்படி கூறப்படுகிறது என்றால் மேலும் அறியாமையும் உண்டாகிறது அப்படின்னு சொல்ல. அறியாமை எதற்காக மனித பிறவி எடுத்தோம் என்கின்ற அறிவே இல்லாததுதான் அறியாமை. 18வது ஸ்லோகம். சத்துவகுணத்தில் நிலை பெற்ற மனிதர்கள் சொர்க்கம் முதலிய உயர்ந்த லோகங்களுக்கு செல்கிறார்கள். சத்துவகுணத்திலேயே நல்ல காரியங்களையே ஒருவன் செய்து கொண்டு வரும் பொழுது அவன் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவான் இல்லையா? ரஜோகுணத்தின் மூலமாக பல பாவங்களை செய்து கொண்டவனுக்கு அந்த பாவத்திற்கு ஏற்றாற் போல அவன் மீண்டும் மனித பிறவியை அடைகிறான். பிறவி என்பது என்ன? பிச்சைக்காரனா பிறக்கலாம், கண் தெரியாதவனாக பிறக்கலாம், கை கால்கள் இல்லாதவனாக பிறக்கலாம், மேலும் பசி பஞ்சம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பிறக்கலாம். இப்படி ஏதாவது பயங்கரமான ஒரு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பிறவியாகத்தான் இருக்கும் மனித பிறவியாக இருந்தாலும் ரஜோகுணம் மிக்கவனுக்கு அதுதான். தூக்கம், சோம்பல், வீண் செயலில் விருப்பம். வீண் செயல்னா என்ன? தேவையில்லாத செயல் எதை செய்கிறோமோ அந்த செயலில் விருப்பம். இந்த சூதாட்டம் முக்கியமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது சூதாட்டத்திலேயே பொழுதை கழிப்பது என்பது வீண் செயல். நாம் இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் இறைவனுடைய கைங்கரியத்தை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இறைவனுக்காக நாம் நேரத்தை ஒதுக்கி வைத்துக்கொண்டு அவருடைய பணி அவருக்கு கடமையாற்றி அவருடைய இந்த இது போன்ற பகவத்கீதை மேலும் பலவிதமான புஸ்தகங்களை படிப்பது, கற்றுக்கொள்வது, ஸ்லோகங்களை கற்றுக்கொள்வது, பூஜைகள் செய்வது,
பிறருக்கு உதவி செய்து பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. இந்த வந்து பாகவத கைங்கரியத்திலேயே ஒரு மனிதன் வந்து ஈடுபட வேண்டுமே தவிர வீணான செயல்களில் ஒரு மனிதன் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்ட அவங்களுக்கு வந்து என்ன, மறுஜென்மத்தில் புழு, விலங்கு, பறவை முதலிய தாழ்ந்த பிறவிகளையும் நரகத்தையும் அவன் அடைகிறான் அப்படின்னு நரகம்தான் அப்படி என்று சொல்லும் பொழுது என்ன, இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நரகம் என்கின்ற ஒரு உலகம் இருக்கிறது என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அழகாக சொல்லிட்டாருங்க. அவ்வளோதான். நல்ல காரியங்கள் நாம் செஞ்சால் நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லாவிட்டால் நமக்கு நரகம்தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிடுறாரு. 19வது ஸ்லோகம். எப்பொழுது பார்ப்பவன் சமஷ்டி சேதனனான பரமாத்மாவில் ஒன்றி நிற்கும் சாட்சியான மனிதன் முக்குணங்களை தவிர வேறு ஒருவனை கர்த்தா என்று பார்ப்பது இல்லையோ. முக்குணங்களை தவிர இந்த முக்குணங்கள் தான் எனக்குள் இருக்கின்ற இந்த குணங்கள் தான் என்னை ஆட்டி படைக்கிறது. ஆகவே இந்த குணங்களுக்கு நாம் வந்து அடிமைப்பட்டு விடக்கூடாது. இந்த குணங்களில் நாம் வந்து அடிமைப்படாமல் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு யார் நினச்சி இந்த குணங்களுக்கு வந்து அடிமைப்படாமல் தான் வந்து விவேக ஞானத்துடன் நடந்து கொள்கிறானோ அவன் தான் வந்து உண்மையில் வந்து இறைவனுடைய இந்த படைப்பை பார்ப்பவன் என்று பொருளாகிறது. குணங்களுக்கும் அப்பாற்பட்ட சச்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவான என்னை தத்துவ ரீதியாக அறிகிறானோ, இப்படிப்பட்ட இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட இறைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? சத் சித் ஆனந்தமான என்று கூறப்படுகிறது. சத் என்றால் என்ன? சாஸ்வதமானவன், நிலையானவன், என்றென்றும் இருப்பவன். அவனுக்கு பிறப்பு இறப்பு என்று எதுவுமே கிடையாது, வயது கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, உருவம் அற்றவன் என்று வந்து என்றென்றும் சாஸ்வதமானவன் என்று இறைவனை புரிந்து கொள்கிறானோ. அது மட்டும் அல்லாமல் சித் என்றால் என்ன என்றால் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத அறிவை உடையவன். யாரு? அந்த இறைவன். ஆகவே வந்து நாம் வந்து கடவுளுக்கு என்ன தெரியும்? நமக்கு தானே தெரியும் நம்முடைய கஷ்டம், அவர் வந்து பிறந்தாதான் தெரியும் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? இது மாதிரி வந்து சிறுபிள்ளைத்தனமாக நாம் வந்து இறைவனை வந்து நினைக்காமல் அவருடைய அறிவு எப்பேற்பட்டது என்பதை வந்து நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி வந்து சிந்தனைக்கு எட்டாத அறிவை உடையவன் என்பதற்கு பொருள்தான் சித். சித் என்பதற்கு பொருள் அவ்வளோதாங்க. ஆனந்தமயமான என்றால் எப்பொழுதுமே வந்து ஒரு பேரானந்தத்தை, இப்பொழுது மன மகிழ்ச்சி வெர்சஸ் ஆத்மானந்தம் அப்படின்னு வந்து அடியன் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி வந்து இந்த நம்முடைய மன மகிழ்ச்சிக்கும் இந்த ஆனந்தத்திற்கும் என்ன வித்தியாசம் உள்ளது என்பதை வந்து அடியன் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனந்தம் என்றால் என்ன? வந்து நிரந்தரமான ஆனந்தம் இருக்கக்கூடிய உலகம் என்ன என்றால் அது இறைவனுடைய உலகம் தான், இறைவனுடைய இருப்பிடம் தான். இதைத்தான் சச்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவான என்னை தத்துவ ரீதியாக அறிகிறானோ, இறைவன் யார் என்கின்ற தத்துவத்தை யார் உணர்ந்து அவரை வணங்குகிறார்களோ, அவரை பார்க்கிறார்களோ, அப்பொழுது அவன் என்னுடைய சுரூபத்தையே அடைகிறான் அப்படின்னு சொல்றாருங்க. 20வது ஸ்லோகம். புருஷன் உடல் தோன்றுவதற்கு காரணமான இந்த 3 குணங்களையும் கடந்த புருஷன்னா யாரு? நம்முடைய இந்த ஜீவாத்மாவை தான் புருஷன் அப்படின்னு சொல்றாரு. நாம இந்த உடம்பு வந்து தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த 3 குணங்கள் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அந்த குணங்களிலிருந்து நாம் இந்த குணங்களுக்கு அடிமைப்பட்டு விடாமல் மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி வந்து மனம் வந்து எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறதோ அப்படியெல்லாம் போகாமல் ஒரு கட்டுப்படுத்தி அதை வந்து கடிவாளம் போட்டு இழுக்கிறதுக்கு கற்றுக்கணும். இப்படி இழுத்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற தீர்மானத்திற்கு அந்த மனதை கொண்டு வர செய்து அதை வந்து கட்டி ஆளுவது தான் வந்து அறிவு என்று கூறப்படுகிறது. மனம் வந்து நம் மனதை விட அறிவு மிகவும் பெரியது, புத்தி மிகவும் பெரியது என்று கூறப்படுகிறது. புத்தியின் மூலமாக நாம் வந்து மனதை கட்டி ஆள வேண்டும். இப்படி ஆள்பவன் இவற்றிலிருந்தும் பிற எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு பரமானந்தத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு அற்புதமான கொஸ்டினை கேட்குறாருங்க அர்ஜுனர். என்ன என்றால் அர்ஜுனனுக்கு ஒரே சந்தேகம் என்ன என்றால் இந்த 3 குணங்களையும் ஒருவன் எப்படி தான் கட்டி ஆள்வது? அப்படிப்பட்டவன் வந்து எப்படி தான் இருப்பான்? இந்த குணங்களால் அசைக்க முடியாதவனான ஒருவன் எப்படி வந்து தான் இருப்பான் அப்படிங்கிறது ஒரே சந்தேகமாக இருக்குதுங்க. அவர் வந்து அழகான கேள்வியின் மூலமாக கேட்கிறார். அர்ஜுனன் கேட்கிறார், இந்த 3 குணங்களையும் கடந்த மனிதன்
இந்த 3 குணங்களையும் கடந்தவன் எப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறாரு. எந்தெந்த இலக்கணங்களோடு கூடியவனாக இருக்கிறான், எப்படி இருப்பான், மேலும் எத்தகைய நடத்தை உள்ளவனாக இருப்பான், அவன் எப்படிதான் நடந்து கொள்வான். அப்படியே பிரபுவே பிரபுவே அப்படின்னு யார சொல்றாரு, கிருஷ்ணரை சொல்றாரு. பிரபுவே, எந்த உபாயத்தின் மூலமாக எப்படித்தான் இந்த 3 குணங்களை நான் கடப்பது, அதற்கும் ஒரு உபாயத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறாருங்க. இந்த 3 குணங்களையும் கடக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. கேட்டுட்டு பகவான் கிருஷ்ணன் மறுபடியும் விளக்கமா சொல்றாரு, நமக்கு நல்லா புரியும். 22வது ஸ்லோகம் பகவான் சொல்றாரு, அர்ஜுனா, எந்த மனிதன் சத்துவ குணத்தின் செயலான பிரகாசத்தையும், இந்த சத்துவ குணத்தின் செயலான பிரகாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, நாம் சத்துவ குணத்தின் காரணமாக இப்போ ஒருவனுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோங்களேன். ஒருவருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது மறுநாள் நாம் செய்த உதவியை சிறிதும் அவன் பொருட்படுத்தாமல் நம்மை திட்டுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்று சொல்லும் பொழுது அவன் நம்மை நல்ல விதமாக பேசினாலும் சரி, இல்லை திட்டினாலும் சரி, அதை பற்றி கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவன் மீண்டும் நம்மிடம் ஏதாவது ஒன்றை கேட்கும் பொழுது அதை மனதில் வைத்து கொள்ளாமல் நாம் அவருக்கு உதவி செய்கிறோம் அல்லவா. அப்படி செய்யும் பொழுது அந்த குணத்தினால் நாம் அசைக்கப்பட முடியாதவனாக இருக்கிறோம். அவ்வளவுதாங்க இது. அதே போல ரஜோகுணத்தின் செயலான செயலூக்கத்தையும், இப்பொழுது ரஜோகுணம் மேலோங்கும் பொழுது அடுத்தவங்கிட்ட இருந்து எப்படி பிட்பாக்கெட் அடிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் நினைப்பான் இல்லையா. ஆனால் இது தப்பு அப்படின்னு புத்தியின் மூலமாக தடுத்து நிறுத்தி அதை கடிவாளம் போட்டு இழுக்கிறோம் இல்லையா, அதுதான் அவ்வளோதான், அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் தமோ குணத்திலே செயலான செயலூக்கத்தை கட்டுப்படுத்துவது. அவை அதே போல் தமோ குணத்தின் செயலான மோகம் அப்படின்னு வரும்பொழுது தூங்கலாமா, இல்லை நாம் இந்த மோகத்தின் காரணமாக நாம் தவறான வேண்டாத விஷயங்களை எல்லாம் ஒருவன் செய்கிறான் அல்லவா, அப்படி செய்யாமல் இல்லை, நாம் இது இப்படி செய்யக்கூடாது, இது செய்வது நமக்கு தவறு, இது தவறான ஒரு விஷயம், இதை நாம் செய்யக்கூடாது, நாம் நல்லபடிதான் வாழ வேண்டும் என்று ஒருவன் கொஞ்சம் புத்தியின் மூலமாக கொஞ்சம் உஷாராகி அந்த குணத்தினால் அந்த குணம் தன்னை ஆட்படுத்தி கொள்ளாமல் அந்த குணத்திலிருந்து விலகி சென்று கொஞ்சம் அறிவுபூர்வமாக எப்படி விழிப்புணர்வுடன் நடந்து கொள்கிறான் அல்லவா, அதுதான் அந்த தமோகுணத்திலிருந்து ஒருவன் விடுபட்டு வருவது. அப்படியே அந்த தமோகுணம் நான் அப்பப்போ வந்தாலும் அதை விரும்பி ஏற்காமலும் வெறுக்காமலும் அதை விலகும் பொழுது அவற்றை திரும்பவும் பெறவும் விரும்புவதில்லையோ, அது வந்தாலும் சரி போனாலும் சரி, நான் எனக்கு என்னுடைய பணி என்ன என்றால் பணி செய்து கிடப்பதே, இறைவனுக்கு பணி செய்வது கிடப்பதே, அவ்வளோதான். அதை ஒருவன் புரிந்து கொண்டு எப்படிப்பட்ட எப்படியெல்லாம் இந்த முக்குணங்களையும் ஒருவன் வென்று காட்டுகிறானோ அதுதான் இப்பொழுது சொல்லப்படுகிறது. எவன் சாட்சியை போல் இருந்து கொண்டு குணங்களால் அசைக்கப்படுவது இல்லையோ, இந்த குணங்கள் எல்லாம் தான் நம்ம ஆட்டி படைக்குது, அதெல்லாம் அந்த குணங்கள்ல இருந்து நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்னு யார் ஒருத்தவன அந்த குணங்கள்ல இருந்து விலகி சாட்சியாக இருந்த ஒருவன் அவனை அந்த குணங்களை பார்க்கிறானோ, மேலும் குணங்களே குணங்களிலேயே இயங்குகின்றன என அறிந்து இந்த குணங்கள் தான் நம்மை இந்த ஜீவாத்மாவை இதனுடன் கட்டி வைக்கிறது. ஆகவே இந்த குணங்கள் தான் எல்லாவற்றிலும் காரணம். இந்த குணங்களிலிருந்து நாம் விலகி இருந்து நாம் அறிவுபூர்வமாக மட்டுமே நம்முடைய புத்தியை கொண்டு மட்டுமே யோசிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு தியானம், ஸ்லோகங்களை சொல்வது, பாராயணம் செய்வது, இந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்வது, இப்படி தன்னுடைய வாழ்நாளில் கிடைக்கும் நேரத்தை இதற்காக யார் செலவு செய்கிறார்களோ அவர்கள் சச்சித் ஆனந்த பரபிரம்மாவிடம் ஒன்றியவனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாருங்க. அதிலிருந்து நிலை குலைவதே இல்லை. எதிலிருந்து? இந்த முக்குணங்களிலிருந்து நிலை குலையாமல் இந்த இறை வழிபாட்டில் மூலமாக இறைவனை அவன் நன்றாக இறைவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்கிறான். 24வது ஸ்லோகங்க. எவன் தன் நிலையான ஆத்மஸ்வரூபத்தில் இடையறாது நிலைத்து நிற்கிறானோ, இன்ப துன்பங்களை சமமாக கருதுவானோ, மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக மதிப்பானோ, ஞானியோ வேண்டியது வேண்டாதது இரண்டையும் ஒன்றாகவே நினைப்பானோ. நாம் வேண்டியது நமக்கு கிடைத்து விட்டால் உடனே ரொம்ப சந்தோஷப்படுறது, அதே மாதிரி வேண்டாத ஒன்று கிடைச்சிருச்சுன்னா எதுக்கு தான் இது வந்துச்சோ அப்படின்னு ஒரு வெறுப்பு அதன் மீது இல்லாமல் எப்பொழுது மனசை ஒரே மாதிரியாக வைத்துக் கொள்கிறானோ, இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் ஒன்றாக
மதிக்கிறானோ, நாம் வந்து ஒருவர் நம்மை வந்து இகழ்ந்து பேசினாலும் சரி, புகழ்ந்து பேசினாலும் சரி, மான அவமானங்களை வந்து சமமாக யார் பார்க்கிறார்களோ அதே போல வந்து 25வது ஸ்லோகம், பெருமை ஏற்பட்டாலும் சரி, நம்ம வந்து பெருமையாக புகழ்ந்து ஒரு சிலர் பேசினாலும் சரி, இவனுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து நம்ம ஏளனமாக பேசினாலும் சரி, அதையும் சமமாக யார் நினைக்கிறார்களோ, நமக்கு நம்முடைய நண்பனாக இருந்தாலும் சரி, நம்முடைய பகைவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உதவி என்று வரும் பொழுது அவர்கள் யாரென்று பார்க்காமல் யார் வந்து போய் உதவுகிறார்களோ, நான் அப்படி உதவிவிட்டு நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த அபிமானம் இருக்கு இல்லையா, நான் செய்தேன் என்கின்ற அபிமானம், அதையும் வந்து இல்லாமல் யார் இருக்கிறார்களோ, நான் எப்படி செய்கிறேன், இறைவன் தான் என்னை வந்து இப்படி செய்ய வைக்கிறார், ஆகவே இந்த பலன் எல்லாம் இறைவனுக்குத்தான் உரியது என்று யார் நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் முக்குணங்களையும் கடந்தவன் அப்படின்னு சொல்றாருங்க. மேலும் 26வது ஸ்லோகம், மேலும் எவன் வேறு எதிலும் நாட்டமில்லாமல் ஒன்றிய பக்தியோகத்தினால் என்னை இடைவிடாது வழிபடுகிறார்கள், சதா சர்வகாலமும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், இறைவனுடைய பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி எப்பொழுதுமே இறைவனுடைய நாமங்களையும் திருநாமங்களையும் இறைவனுக்கு பிடித்தமான காரியங்களை மட்டுமே ஒருவன் யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவன் இந்த 3 குணங்களையும் முற்றிலுமாக கடந்து விடுகிறான். எப்படித்தான் கடக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டார் இல்லையா அர்ஜுனன், அதுக்கு வந்து உபாயம் சொல்லுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, என்னோட பேர் சொல்லிக்கிட்டே இரு, எனக்கு பிடித்தமான பக்தி யோகம் அப்படின்னு சொன்னாலே என்ன, இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது, சத் சங்கங்களில் பங்கு கொள்வது, இறைவனுக்கு பிடித்தமான பாடல்களை பாடுவது, ஸ்லோகங்களை கற்றுக்கொள்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவது தான், அவ்வளவுதான். இப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருவன் வந்து மிகவும் எளிதாக இந்த முக்குணங்களை கடந்து விடுவான் அப்படின்னு சொல்றாரு. 27வது ஸ்லோகம், ஏனெனில் அந்த அழிவற்றதான பரபிரம்மத்திற்கும் அமிர்த நிலைக்கும் இரவா நிலைக்கும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய தர்மத்திற்கும் வேறுபாடற்ற ஒரே சீரான ஆனந்தத்திற்கும், இது எல்லாவற்றிற்கும் உறைவிடம் யார் அப்படின்னா நான். உறைவிடம் என்றால் என்ன என்றால், இந்த எல்லா விஷயங்களிலும் தான் இறைவன் நிலையாக இருக்கிறேன், ஆகவே இந்த விஷயங்களின் மூலமாக என்னை எளிதில் வந்து அடையலாம் அப்படின்னு மிகவும் அழகாக சொல்லிட்டு இந்த குணத்திர விபாக யோகத்தை நிறைவு செய்கிறாருங்க சகோதர சகோதரிகளே. இப்பொழுது அடுத்தது வந்து 15வது அத்தியாயத்தில் பகவான் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பிறகு பார்ப்போம். அடியனுடைய பகவத்கீதை உபன்யாசம் மதுரை பந்தடி 5வது தெருவில் அமைந்துள்ள கிருஷ்ணர் கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மாலை 6:40 8 மணி வரை நடைபெறும். அந்த பகவத்கீதை உபன்யாசம் முழுவதும் லைவாக டிவியில் வந்து இந்த யூடியூபில் ஒளிபரப்பு செய்யப்படும். ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அங்கேயே இருந்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நீங்கள் கேட்கலாம். ஓரளவுக்கு நல்லா தாங்க சொல்வேன், போர் அடிக்கிற மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆகவே வந்து கொஞ்சம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. அதுக்கு வந்து உண்டான விடையை வந்து அடியேன் உங்களுக்கு கூறுகிறேன். கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு உண்டான விடையும் அடியேன் கூறுகிறேன். ஒரு நல்ல அனுபவம் இந்த குணத்திர விபாகியத்தை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டது. மீண்டும் இது போன்ற நல்ல விஷயத்தில் உங்களிடமிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.